எப்போதும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து விசுவாசத்தை மையப்படுத்தி நம்ம ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11 22 இதில் ஒரு விசுவாச வீரனை குறித்து இந்த நிருபாக்கியவன் எழுதுகிறார். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. இந்த வசனத்தில் தரிசனத்தை, அதாவது இஸ்ரவேலர் பின்னாட்களில் 400 வருடத்திற்கு, அதாவது அவனுடைய மரணத்திற்கு பிறகு 430 வருடம் கழித்து எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது அவனுடைய எலும்புகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதாவது இது இஸ்ரவேலருக்கு யோசேப்பு கொடுத்த ஒரு தரிசனம். இந்த யோசேப்புக்கு இன்னொரு பேர் சொப்பனக்காரன்னு பேர், சொப்பனக்காரன் அப்படின்னு பேர். பார்த்திங்கன்னா அந்த 37ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் இந்த சொப்பனம் தரிசனம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். 37 ஆதியாகமம் 37:19 இதோ சொப்பனக்காரன் வருகிறான். யோசேப்புக்கு 2 பேர், ஒன்று சொப்பனக்காரன், இன்னொன்று தரிசனக்காரன். இன்றைக்கி நம்ம சொப்பனம்னா என்ன, தரிசனம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சொப்பனங்களை பார்க்கிறது நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக பேசுவார், தேவ மனிதர்கள் மூலமாக பேசுவார், சந்தர்ப்பம் மூலமாக பேசுவார், இன்னும் சொப்பனங்கள் மூலமாக பேசுவார். அப்போது ஆண்டவர் நம்மோட எப்படிலாம் பேசுவார்? வேத வசனத்தின் மூலமாக பேசுவார், தேவ ஊழியர்கள் மூலமாக பேசுவார், சந்தர்ப்பம் மூலமாக பேசுவார், சொப்பனம் மூலமாக. இன்னைக்கு சொப்பனத்தை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குது சபையில். இந்த சொப்பனங்கள் 2 வகை. ஒன்று நடக்க போகிறத முன்னுக்கிட்டி பார்ப்பது, இன்னொன்று சில காரியத்தை குறித்து ஒரே அடியாக யோசிக்கும்போது அது நம்முடைய ஆழ் மனதில் பதிந்து அது நம்ம உறக்கத்தில் சில சொப்பனங்களாக வரும். அது பார்த்திங்கன்னா சில அசிங்கமானதாக இருக்கும், ரொம்ப அகோரமானதாக இருக்கும், ரொம்ப அருவருப்பான சொப்பனங்கள் வரும். இது மாமிச சிந்தையில் உருவாகிறது. இதெல்லாம் சொப்பனம் கிடையாது. இது இச்சையினால் வருகிறது, ஒரு இச்சையினால் வருகிறது. சொப்பனம் என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சில நேரங்களில் எதிர்காலத்தில் நடக்க போகிறத ஒரு சொப்பனமாக, காட்சியாக கொடுப்பார். இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் 2 சொப்பனங்களை காண்கிறான். ஒன்று அவனுடைய வாழ்க்கையில் வயலில் அறுக்கிற அரிகளை, அதாவது கோதுமை கட்டுக்களை அவங்க எல்லாரும், அவனுடைய தாய் தகப்பன் எல்லாருமே வயலில் இருக்கிறாங்க, வேலை செய்துட்ருக்காங்க. அப்போது யோசேப்பும் அறுக்கிறான். அவனுடைய அரிக்கட்டு நமிர்ந்து நிற்கிறது, மற்ற எல்லாருடைய அரிக்கட்டும் அவதை வணங்குகிறதுன்னு ஒரு சொப்பனம் காண்பான். அப்புறம் பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களை சொல்லுவார். எல்லா நட்சத்திரங்களும் அந்த 9ஆம் வசனத்தில் ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. இந்த சொப்பனம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் யோசேப்புக்கு சொல்கிறார். இப்போ சொப்பனம்னா என்ன? எதிர்காலத்தில் நடக்க போகிறதை காண்பது தான் சொப்பனம். நல்லா குறிச்சுக்கங்க. எதிர்காலத்தில் நடக்க போகிறத தூக்கத்தில்
உறக்கத்தில் காண்பது தான் சொப்பனம். தரிசனம்னா என்ன? அப்படி கண்டதை, எதிர்காலத்தில் நடக்க போகிறத கண்டதை எழுதி வைத்து அல்லது அதை நினைவில் வைத்து அதை அதை ஆண்டவர் நிறைவேற்றும்படி அதை நோக்கி பயணிப்பது, அதுதான் தரிசனம். ரெண்டுமே நடக்குது. தரிசனங்கிறது எப்படின்னா ரெண்டு வகை. ஒன்று தேவனே தம்முடைய தூதர்களை அனுப்பி, அதாவது அந்த கண்ணு முன்னால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், திடீர்னு அவர் தோன்றி சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிருவாங்க. தோன்றி மறைதல், அது ரெண்டுமே நடக்குது. நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 17:1. அதில் என்ன வசனம், என்ன வார்த்தை இருக்குன்னா, ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அப்படின்னா அவனுடைய முகத்துக்கு முன்னால் கர்த்தர் தோன்றி, அவரே தோன்றுவார், அதுக்கு பேர் தரிசனம். தோன்றி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அந்த நேபுகாத் நேச்சாருடைய நாட்களில் ஒரு விரல் தோன்றி சுவரில் எழுதியது மெனே மெனே தெக்கேல் உபாசின், தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் அது தோன்றி ஒரு தூதனோ அல்லது ஒரு காட்சியை அப்படியே கண்ணு முன்னால் கண் விழித்து கொண்டு இருக்கும்போது ஒரு காட்சியை பார்ப்பது, அதற்கு பேர் தரிசனம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஒரு சொப்பனம் காண்பான். யாக்கோபு 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அவன் பெயர்சபாவை விட்டு பதானராமுக்கு போகும்போது ராத்திரியில் ஒரு இடத்துல கல்லை வைத்து அவன் படுத்திருப்பான், தனியாக படுத்திருப்பான். 12ஆம் வசனம், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இது கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்தும், கிறிஸ்துவினுடைய பிறப்பில் அவர் மனிதனாக வந்த பிறகு அவரிடத்துல இருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவர் பார்த்தார். பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பு நடக்க போகிற ஒரு காரியத்தை அவன் சொப்பனமாக கண்டான். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஏணி தான் கிறிஸ்து. மனிதர்களுக்கும் தேவனுக்கும், அதாவது வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது அந்த ஏணியினுடைய முனையில் தேவன் இருக்கிறார். அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறாங்க. கீழே யாக்கோபு படுத்திருக்கிறான். யாக்கோபினுடைய சந்ததியார், யாக்கோபினுடைய மக்கள். இந்த ஏணி யாரை குறிக்குது? கிறிஸ்துவை குறிக்குது. நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை பாருங்கள். 57 இதே வார்த்தையை அங்கே நம்ம வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார். பின்னும் 57ஆம் வசனம் இல்லை, 51ஆம் வசனம். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும், இங்கே 28:12 பாருங்க, சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலே கர்த்தர் நின்றார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற கர்த்தர். இப்போ நீங்கள் யோவானுக்கு வாங்க. யோவான் 1:51. தேவதூதர்கள், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். அப்போ மனுஷகுமாரன் தான் ஏணி. யாக்கோபு கண்ட அந்த தரிசனம் ஏணி என்னது? ஏணி தான் ஆண்டவர் காட்டினார். அதாவது உயரமான ஸ்தலங்களுக்கு ஏறுவதற்கு ஏணி பயன்படுகிறது. உன்னதமான அனுபவங்களை பெறுவதற்கு அல்லது ஒரு பூமியிலிருந்து மேல் நோக்கி போவதற்கு ஏணி பயன்படுகிறது.
அந்த காலத்தில் ஏணி தான், வேற இப்போ ஆகாய விமானம் வந்துருச்சு, இப்போ ராக்கெட் வந்துட்டு என்னெல்லாமோ வந்துருச்சு. ஆனால் யாக்கோபினுடைய நாட்களில் ஆண்டவர் அவனுக்கு காண்பித்தது என்னன்னா ஒரு ஏணி. இப்போ அந்த ஏணி யாரு? மனுஷகுமாரன் சொல்லியாச்சு. இந்த மனுஷகுமாரன் இடத்துல தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருப்பார்கள். அப்போ பரலோகத்தையும் பூலோகத்தையும், அதாவது பரலோகத்தையும் மனிதர்களையும் இணைக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி இணைக்கிறாரு? மேல இருந்து தேவதூதர்கள் இறங்கி மனிதர்களுக்கு தகவல்களை சொல்லிட்டு அல்லது அவர்களை சரி பண்ணிட்டு திரும்பவும் அவர் மேலே போறாங்க. ஸோ இது ஒரு சொப்பனம். பல வருடங்களுக்கு பிறகு நடக்க போகிற ஒன்றை யாக்கோபு சொப்பனமாக பார்த்தார். உடனே அவர் இது வானத்தின் வாசல் அப்படின்னு அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவருடைய புரிதல், வானத்தின் வாசல் அப்படின்னு சொன்னார். ஆனால் சர்வவல்லமுள்ள தேவன் எதை யாக்கோபுக்கும் யாக்கோபனுடைய சந்ததிக்கும் சொல்ல விரும்புகிறார் என்றால், ஒரு நாளில் இந்த ஏணியாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பாரு. அவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுருவாரு. அவர் உங்களை அந்த பரம கானானுக்கு கொண்டு செல்வாரு. அப்போ சொப்பனன்னா என்ன? இனி நடக்க போகிறத நம்முடைய தூக்கத்தில் நாம் ஒரு சொப்பனமாக பார்ப்பது. இதுதான் யோசேப்புக்கு நடந்தது. அவன் 2 சொப்பனம் கண்டான். அந்த 2 சொப்பனமும் அவனுக்கு அப்போது ஒன்றுமே புரியலை, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவங்க அப்பா அம்மா கூட நாங்களுமா உன்னை வணங்குவோம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த சொப்பனத்தினால என்ன வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் இனி நடக்க போகிறத யோசேப்புக்கு சொல்லிட்டார். நீ ஒரு உன்னதமான ஸ்தானத்துக்கு போவ, உயர்ந்த இடத்துக்கு போவ, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உனக்கு முன்னால கை கட்டி உன்னை வணங்குவாங்க, ஏன் உன்னுடைய பெற்றோரும் கூட வணங்குவாங்க அப்படின்னு யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தில் சொன்னார். சின்ன பையனாக இருக்கும்போது. யோசேப்புக்கு என்ன வயசு அப்போ? நீங்கள் அந்த 37ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 17 வயசு. 17 வயசில் அவன் சொப்பனம் கண்டான். இப்போ 17 வயதில் இவன் எப்படி இப்படி சொப்பனத்தை கண்டான் அப்படின்னா, இவன் பரிசுத்தத்தை நேசிக்கிறவன். இந்த 11 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, 12 பிள்ளைகளும் பிறந்தாச்சு. ராகேலுக்கு 2 பிள்ளைகள், யோசேப்பு, அப்புறம் அவனுடைய தம்பி, அவனுடைய பேர் அவனுடைய தம்பி பேர் என்ன பேர்? அவனுடைய தம்பி பென்யமின் மறந்துட்டு பாருங்க, பென்யமின். இந்த பென்யமினும் பிறந்தாச்சு. 12 பேரும் கோத்திர பிதாக்கள் பிறந்தாச்சு. இப்போ எல்லாரிடத்திலும் அக்கிரமமும் பாவமும் தலை தூக்கி நிற்கிறது. இப்போ பாருங்க, நன்மையை விரும்பி தீமையை வெறுக்கிறவர்களை கர்த்தர் அதிகமாக நேசிப்பார். நன்மையை வெறுத்து தீமையை விரும்புகிறவர்கள். யோசேப்பு சிறு வயதில் நன்மையை நேசிக்கிறவன், தீமையை வெறுக்கிறவன். அவன் என்ன செய்தான்? 17 வயதில் தன்னுடைய தகப்பனை நேசித்து தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லி கொண்டிருந்தான். அதாவது எப்படின்னா, ஜபத்தில் நம்ம முழங்கால் படியிட்டு நான் என்னுடைய துன்மார்க்கத்தை, என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை அறிக்கையிட்டா கர்த்தர் அதை இறங்கி மன்னிக்கிறார். இந்த யோசேப்பு ஆண்டவற்றையும் போய் ஜெபிக்கிறான் தன்னுடைய சகோதரருடைய அக்கிரமங்களுக்காக. இந்த மாதிரி அக்கிரமத்தில் நான் விழுந்துடக்கூடாது, ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்க. மட்டுமல்ல, தகப்பன்கிட்ட போய் தன்னுடைய சகோதரர்கள் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவன் என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன். கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துட்டார். நான் உன்னை உன் சகோதரர் மத்தியில் உயர்த்துவேன், கனமுள்ள ஒரு இடத்துக்கு நீ போவ, நீ உன்னை நான் நேசித்து உன்னை உயர்த்த போகிறேன் அப்படின்னு அந்த சொப்பனத்தை கொடுத்தார். இப்போ யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம்? இவன் உயர்த்தப்படுவான், அப்போது தன் சகோதரர்களுக்கு அவன் நன்மை செய்யணும். அதுதான் தரிசனம். சொப்பனத்திற்கும் தரிசனத்துக்கும் உங்களுக்கு புரியுதா? சொப்பனம் என்பது தூக்கத்தில் பார்ப்பது, தரிசனம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த திட்டத்தை, தேவனுடைய
விருப்பப்படி அதை நிறைவேற்றுவது, அதுதான் தரிசனம். அதை எழுதி வைக்கணும். தரிசனத்தை சொப்பனத்தின் மூலமா பெறலாம், வசனத்தின் மூலமா பெறலாம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொன்னது மாதிரி நமக்கும் ஆண்டவர் ஒரு காலிங் கொடுக்கலாம். இப்போ சொப்பனத்திற்கும் தரிசனத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சொப்பனம் காட்சி, தரிசனம் செயல் திட்டம். காட்சியை பார்த்துட்டு செயல் திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றணும். உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா? யோசேப்புக்கு மட்டுமில்ல, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுப்பார். எல்லா சொப்பனங்களும் தேவன் கொடுக்கறது இல்லை. இச்சையினால வரக்கூடிய சொப்பனங்கள் அருவருப்பா இருக்கும், அசிங்கமா இருக்கும். அதை மற்ற பேர்கிட்ட சொல்ல முடியாது. அது நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இந்த உலக அதிபதி கொடுக்கிற சொப்பனம் இச்சையினால வரக்கூடியது. ஆனா தேவன் கொடுக்கிற சொப்பனம் என்னன்னா, இனி வரப்போகிற நாளில் வாழ்க்கையில நடக்க போகிற ஒன்றுதான் சொப்பனமா ஆண்டவர் கொடுப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் ஒரு சொப்பனக்காரன். இவன் தேவனுடைய சமூகத்தை கனெக்ட் பண்ணுகிறவன். தேவன் அவருக்கு நடக்க போகிறதெல்லாம் காண்பிக்கிறவன். இவன் சொப்பனம் பார்க்கிறவன் மாத்திரமல்ல, சொப்பனங்களை விடுவிக்கிறவனும் அவன் தான். சொப்பனத்தை பார்த்து அதற்கான தரிசனத்தை அடைகிறவங்க நிச்சயமா சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுவாங்க. இன்னைக்கு மக்கள் சபையில சொப்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களை நாடி ஏங்குறாங்க. எனக்கு இப்படி ஒரு சொப்பனம் வந்துச்சு, அதற்கு என்னையா அர்த்தம்? பானபாத்திரக்காரனும் அந்த சுயபாகியும் இவனோட சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்களுக்கு சொப்பனத்தை விடுவிக்கிறான். அப்புறம் பாருங்க, அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை ஒருவராலும் விடுவிக்க முடியாமல் போகிறது. சிறையில் இருக்கிற யோசேப்பு விடுவிக்கிறான். அவன் கண்ட சொப்பனம் உடனே நிறைவேறுது. 17 வயசுல கண்ட சொப்பனம் அவனுக்கு 37 வயசுல 36 வயசுல அது நிறைவேறுது. நம்ம வாழ்க்கையில சில சொப்பனங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் காண்பித்த சில சொப்பனங்களை நம்ம வாழும்போதே அதை ஆண்டவர் கொடுத்துருவார், நிறைவேற்றுவார். ஆனால் அதற்கான தரிசனம் உடையவர்களாக நம்ம வாழணும். சொப்பனத்தினுடைய தரிசனத்தை உடையவர்களாக இருக்கணும். ஏதோ சொப்பனத்தை கண்டுட்டு அது மாய மந்திரமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. சொப்பனத்தை பார்த்தவர்கள் சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனை நோக்கி பார்க்கணும். அந்த சொப்பனத்தை தரிசனமாக்கி அதை செயல் திட்டத்தில் கொண்டு வரணும். இந்த யோசேப்பு சொப்பனம் காண்கிறவன் மட்டுமல்ல, சொப்பனத்தை விடுவிக்கிறவன் மட்டுமல்ல, தரிசனத்தை நிறைவேற்றுகிறவன். ஹல்லேலூயா! தரிசனத்தை நிறைவேற்றுகிறவன். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த சொப்பனத்தை நம்முடைய வாழ்க்கையில் தரிசனமாக கொண்டு தரிசனத்தை நிறைவேற்றணும். இந்த காலை வேளையில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற கிருபை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வெளிச்சம் இல்லாமல் கண்கள் குருடாக்கப்பட்டு இந்த உலகத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறவர்களுக்கு வழிகாட்டுகிற சொப்பனக்காரர்கள் நாம். எத்தனையோ ஜனங்கள் வழி தெரியாம தவறான காரியங்களுக்குள்ள தவறான நம்பிக்கைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஒரு தெளிவு இருக்குது. இந்த யோசேப்புக்கு இருந்த மாதிரி தெளிவு இருக்குது. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுவான். யோசேப்பு சிறைச்சாலையிலே அவன் பக்குவப்படுத்தப்படுவான். யோசேப்பு ஒரு நாளிலே அந்த தேசத்தினுடைய பார்வோனுடைய கையினாலே உயர்த்தப்படுவான். பார்வோனுடைய கையினால உயர்த்தப்படுவதற்கு அவன் சொப்பனத்தை விடுவிக்கிறவனா, ஞானமுடையவனா நடந்து கொள்வான். இப்போ யோசேப்பு உயர்த்தப்பட்ட பிறகு அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை.
அதை பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரர் நடுவே அந்த வார்த்தையை அவன் சொல்லுவான். என்ன சொல்கிறான் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து வைத்திருக்கணும். 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே எகிப்திற்கு அனுப்பினார். இப்போ அவனுடைய சொப்பனம் நிறைவேறுது. தகப்பன் வீட்டில் இருந்தால் நட்சத்திரமாக இருக்க முடியாது. தகப்பன் வீட்டில் இருந்தால் கனமுள்ள மனிதனாக இருக்க முடியாது. அவன் தன்னுடைய தரிசன இடத்திற்கு போகணும். சொப்பனம் கண்ட இடத்துக்கு போகணும். தரிசனம் பெற்றதை அவன் தகப்பன் வீட்டிலிருந்து தரிசன பூமிக்கு போனான். அவனுடைய தரிசன பூமி எது? எகிப்து. அவனுக்கு கர்த்தர் தந்த தரிசனம் என்ன? பஞ்ச காலத்தில் ஜீவரட்சணை செய்யும்படி அவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் என்ன பார்க்குறோம்? விசுவாசத்தில், விசுவாச வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு இந்த உலக காரியத்தில் சகலமும் கிடைக்கும். யோசேப்பு தேவ திட்டத்தை நிறைவேற்ற எகிப்துக்கு போனான். பார்வோன் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தால் செய்யாத குற்றம் சுமத்தப்பட்டு, கொடூரமான குற்றம் சுமத்தப்பட்டு சிறைக்கு போனான். சிறைச்சாலையில் அவன் அநியாயமாக தண்டிக்கப்பட்டான். ஆனால் அதெல்லாம் கர்த்தரே அனுமதிச்சார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிறவைகளை நாம் புரிந்து கொண்டு கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார், நம்மை கட்டி எழுப்புகிறார். நமக்கு வரப்போகிற காலங்களிலே ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். கனமான ஒரு பணியை நம்ம செய்ய போகிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். இப்போது இந்த பாடு தான் யோசேப்புக்கு. எப்போது பாடு? அவன் தகப்பன் வீட்டை விட்டு பிரிக்கப்பட்டான். அவனுடைய உடன் பிறந்தோரை அவனை விற்று போட்டார்கள். அவன் இஸ்மவேலர் கையில் கொடுக்கும்போது அவனுடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அவனை அவனுடைய அங்கியை உரித்து அவனை அடித்து குழிக்கில் தூக்கி போடும்போது அவனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அவன் அந்த தண்ணீர் இல்லாத அந்த குழிக்குள்ள கிடந்துட்டு கதறும் போது அவனுடைய மனம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கைவிட்டுட்டாரு, நான் நம்பின தேவன் எனக்கு விரோதமாக இருக்கிறாரு அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் வாய் கதறினது, அவன் சரீரத்தில் அடிபட்டான், வேதனை இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. ஆனால் அந்த தரிசனம் எப்படி நடக்கும் அது எனக்கு தெரியாது. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இப்போ கையும் காலும் கட்டப்பட்டவனாக இஸ்மவேலர் இடத்துல கொடுக்கப்படுகிறான். எல்லாம் சொப்பன நிறைவேறுது, எல்லாம் கர்த்தரே செய்கிறார். இப்போ யோசேப்பு எகிப்துக்கு போகிறான். அந்த தேசத்தில் அந்த அந்த அமைச்சர் அவனை அடிமையாக விலைக்கு வாங்கிட்டு போய் தான் வீட்டில் வேலைக்கு வைக்கிறார். போத்திபார் அவனை ஒரு நல்ல இளைஞன், நல்ல வேலை செய்வான் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு அதிகாரியாக மாத்துறாரு. ஆனால் அவன் பொஞ்சாதி பாருங்க, அவன் கண்ணில் இச்சை தோன்றுது. அதையும் கர்த்தரே செய்கிறார். ஏன்னா இவன் இன்னும் பண்படுத்தப்படணும். கட்டப்பட்டு கைவிடப்பட்டு சொந்த சகோதரர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு சொந்த சகோதரர்களாலே அவன் காயப்பட்டு அவன் விற்கப்படுகிறத மட்டுமல்ல, இப்போ அவன் கட்டப்பட்டு திரும்பவும் சிறைச்சாலைக்கு கொண்டு போகணும். வாழ்க்கையில் சிறைச்சாலை என்பது ஒரு நரக அனுபவம். அங்கே போனான், அங்கே பல வருடங்கள் இருந்தான். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தர் அவனுடைய தரிசனம் நிறைவேறும்படி செயல்பட்டார். இந்த சொப்பனங்களும் தரிசனங்களும் தேவன் நமக்கு ஒருவேளை அருளுவானாரான் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். இந்த யோசேப்புக்கு ஒரே ஒரு நிமிடத்தில் எல்லா விதமான கனம், மகிமை, அந்தஸ்து, வசதி எல்லாம் வந்துருச்சு. இப்போ அவனுடைய சகோதரர்கள் வணங்குவாங்க, அவனுடைய தாயாரும் தகப்பனும் வணங்குவாங்க. இப்படி தான் கர்த்தர் நம்மை
உயர்த்துகிறார். இந்த காலை வேளையில் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் உடையவர்களாக இருக்கும். சொப்பனம் நடக்க போகிறதை கர்த்தர் நமக்கு காட்டுவார். அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்கள். அவைகளை நம்ம தரிசனமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கும்போது விசுவாச ஓட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் என்னையும் ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படி விசுவாசத்தில் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன். சொப்பனம் காக்கிறது மட்டுமல்ல, சொப்பனங்களை விடுவிக்கிறவன். சொப்பனத்தை பார்த்து அவன் தரிசனமுடையவனாக வாழ்ந்தான். தரிசனத்தை ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தான். அதற்கான அந்த ஆண்டவரே கிரயத்தை அவன் கொடுக்கிறவனாய், செலுத்துகிறவனாய், ஆண்டவரே 17 வயதில் விற்கப்பட்டு போனவன் 32 37 வயதில் ராஜா அந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் அவன் பிரதம மந்திரியாக மாறினான். ஆண்டவரே, அந்த பாதையில் அவன் பட்ட கஷ்டங்கள், அந்த கிரயங்கள், அவன் பெறப்போகிற மேன்மைக்கான ஒரு பெரிய கர்த்தாவே அது படிக்கட்டுகளாக இருந்தது. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், இனி வரப்போகிற மகா பெரிய மேன்மைக்கான ஒரு பெரிய அடிப்படையான ஆண்டவரை படிக்கட்டுகளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். சொப்பனங்களை தரிசனங்களாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். தரிசனங்களை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.